நீங்கள் இப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க, பட் நீங்கள் வேலையை ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, பட் உங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதுக்கு எனக்கு தெரிஞ்ச காரணம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் உங்களுக்கு கம்பெனி வேலை தந்து ஏன் உங்களுக்கு வந்து அவங்க காசு தரணும்? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தென் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடும். உங்களுக்கு இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எதுக்கு உங்களுக்கு வந்து ஜாப் கொடுத்து அவங்க ஏன் உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து காசு தரணும்? ஸோ இதுக்கு ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்கணும். ஜஸ்ட் நீங்கள் காலேஜ் படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு யாரும் வேலை தர மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற எல்லா கம்பெனிக்கிட்டேயும் போங்க, நான் காலேஜ் முடிச்சிட்டேன், ஸ்கூல் முடிச்சிட்டேன், என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் வேலை இருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் யாரும் வேலை தர மாட்டாங்க. உங்கள்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குது, ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த கம்பெனிக்காக உங்களாட்டி என்ன பண்ண முடியும், அதுதான் உங்களுக்கு முக்கியம். நீங்கள் என்ன ஸ்கூலுக்கு போனீங்க, என்ன காலேஜுக்கு போனீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இது தெரிஞ்சு அவங்க எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. உங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு என்ன வேலை கம்மியாகும், என்ன வேலை இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், இதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு வேலை தர போகிறாங்க. இஃப் அவங்களுக்கு அது நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி வச்சுருந்தா மட்டும் கூட உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காது. அதை நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியும் அப்படின்னு நீங்கள் வாயாட்டி சொன்னீங்கன்னா யாரும் என்ன சொல்கிறது, யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறத விட அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியும், உங்களுக்கு கோடிங் தெரியும், உங்களாடி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும்னா தென் நீங்கள் க்ரியேட் பண்ண வெப்சைட் எங்கே இருக்குது, ஸோ அதை நீங்கள் காட்டணும். உங்களுக்கு வீடியோ எடுக்க தெரியணும், தென் நீங்கள் எடுத்த வீடியோ எங்கே இருக்குது. ஜஸ்ட் தெரியும்னு சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும், நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்படி இருக்கணும் உங்கள் ஆன்சர். அப்போ தான் உங்களுக்கு அவங்க வந்து வேலை தருவாங்க. ஸோ நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு அது தெரியும் இது தெரியும், நீங்கள் வந்து ஸ்கூல் போயிருக்கீங்க, காலேஜ் போயிருக்கீங்கன்னு சொல்லி யாரும் ஒர்க் தர மாட்டாங்க. உங்களாட்டி அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ அதுதான் கம்பெனிக்கு தேவை. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன வேலை சிம்பிளாகும், அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும், எவ்வளோ அவங்கள வச்சு மணி மேக் பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் உங்கள் ஸ்பீச்சாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு வேலை தருவாங்க. ஸோ இப்படி நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ மூலமாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஸ்கில் லேர்ன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்கில் லேர்ன் பண்ணால் பத்தாது, அதை லேர்ன் பண்ண ஸ்கில்லோட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இருக்கணும். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணுங்கள். தென் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட அந்த ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய வைங்க. அதை எப்படி தெரிய வைக்கலாம், கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கள். கண்டென்ட் க்ரியேஷனாக நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி செல்ஃபி ரிலேட்டாக பேசணும் அந்த மாதிரி நான் சொல்லலை. ஏதோ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டாக பேசணும் நான் அப்படி சொல்லலை. உங்கள் டாபிக் ரிலேட்டாக நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோடிங் லைக் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், லைக் வெப் டெவலப்பர் ஆகணும், தென் வெப் டெவலப்பிங் ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள், ட்வீட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஒர்க் தர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி பண்ண சொல்கிறவங்கள நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.